Kia ora, vanakkam and welcome to Mali's Big Boss Review. The day 55 November 30ஆம் தேதி ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம். நிகழ்ச்சி was a big disappointment. இதுவரைக்கும் பார்த்த நிகழ்ச்சிகளே போன சீசனோட மாயா அண்ட் பூர்ணிமா சப்போர்ட்டர் அந்த கமல்ஹாசனை பார்த்த இஃபெக்ட் இப்போ இந்த விஜய் சேதுபதி கிட்ட எனக்கு கிடச்சிருக்குது. வாட் அ டிசப்பாயின்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா பகடைக்காய் விஜய் சேதுபதி, விஜய் டிவி அண்ட் பனிஜி சேர்ந்து அவர் செய்கிற தவறுகளெல்லாம் தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் he continues to go the wrong way. விஜய் சேதுபதி அதை வச்சு டிஆர்பி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் எவ்வளோ தப்பான முடிவுகளை எடுக்கிறாரு, எப்படி கண்டஸ்டன்ஸை டார்கெட் பண்ணுறாரு, அவரால் நியாயத்தின் பக்கம் நிற்க முடியல அப்படின்றத தொடர்ந்து காட்டிகிட்டே இருக்காங்க விஜய் டிவி. ரைட்? ஸோ விஜய் சேதுபதி continues to disappoint and this time massively. ஐ திங்க் விஜய் சேதுபதிக்கு முதல்ல ரெட் கார்டு கொடுத்து அவருக்கு நம்ம வெளியாக்குனா தான் அவருக்கும் நல்லது அப்படின்றது என்னோட அபிப்பிராயமாக இருக்குது. வாட் கேன் ஐ சே? ஆடியன்ஸால் முடிஞ்சதுன்னா மேபி ஒரு எல்லோ கார்டாச்சும் நம்ம காட்ட முடியுமா அப்படின்னு ஒரு யோசனை வருதுங்க. இட் வாஸ் சச் அ டிசப்பாயின்மெண்ட். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு. மற்ற தொகுப்பாளர்கள் மாதிரி பிக் பாஸ் நிகழ்ச்சியோட தொகுப்பாளர் இருக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் வெளியில் இருந்து உள்ளே ஒரு கிணற்று தவளை அப்படின்னு சொல்கிற ஒரு குடும்பத்துக்குள்ள கிணத்துக்குள்ளே வாழும் தவளைகளுக்கு வெளியில் என்ன நடக்குதுன்ற சொல்லி நியாயப்படுத்தி சமுதாயத்தில் எது ஏற்புடையது இல்லைன்றது வழிகாட்டியாக இருப்பவர் தான் பிக் பாஸோட ஹோஸ்ட். சாதாரண தொகுப்பாளர் கிடையாதுங்க நீங்கள். பட் சாதாரண தொகுப்பாளராக கூட நீங்கள் யூ ஹேவ் ஃபெயில்ட் அப்படின்றத நான் அடிக்கோடிட்டு சொல்ல ஆசைப்படுறேன். விஜய் சேதுபதி வாஸ் சச் அ டிசப்பாயின்மெண்ட் டுடே பிகாஸ் நிகழ்ச்சி பார்க்கல, கான்டெக்ட் புரிஞ்சுக்கல. He gets tired very easily. He gets angry very easily. He is highly impatient. And பெண்களுக்கு ஏற்பட்ட அக்ரெஷனை அவர் அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி பெண்களை அடக்கிட்டு போயிருந்திருக்கிறாரு விஜய் சேதுபதி. அண்ட் ஐ எம் டோட்டலி டிசப்பாயிண்டட் வித் வாட் ஹி ஹஸ் டன். அது சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு போகலாம். சரி, நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்லி ஐம் கோயிங் டு கீப் கமிங் பேக் டு விஜய் சேதுபதிங்க. எனக்கு ஐம் ஸோ டிசப்பாயிண்டட். என்ன பண்ணுறீங்க நீங்களா? உங்களுக்குலாம் ஒரு பொறுப்பு, உங்களுக்கு கோடிக்கணக்கான சம்பளம் கொடுத்து உங்களை இந்த நிகழ்ச்சி வழி நடத்துங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண தொகுப்பாளர்களை பண்ண முடியாதுல்ல. இப்போ சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கிற நீங்கள் தானே இதை தொகுத்து வழங்குறீங்க. ஸோ கமல்ஹாசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவர் இப்போ மாயஹாசனாக மாறினாரோ அப்போ தான் அவரோட டவுன்ஃபால். அதுக்கப்புறம் நீங்கள் வர விஜய் சேதுபதி உங்ககிட்டயும் எங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ சமுதாயத்தில் நீங்கள் மரியாதைக்குரிய ஒருவர், நீங்கள் நியாயப்படி நடந்துப்பீங்க, இது எது சரி எது தவறுன்னு எடுத்து கேட்பீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் போட்டியாளர்கள் அவங்க they look up to you. ரைட்? இதில் நிறைய பேர் இண்டஸ்ட்ரியை சாதிக்கணும்னு நினச்சி வரவங்க. ஸோ தே ஆல்சோ லுக் அப் டு யூ. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ மிகப்பெரிய பொறுப்பு. நிகழ்ச்சியை பார்த்து என்ன நடக்குது ஏது நடக்குது, சமூக வலைத்தளங்களில் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வரணுங்க. இல்லாட்டினா இட் மேக்ஸ் நோ சென்ஸ். எப்படி நீங்கள் மனசாட்சியே இல்லாமல் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுது. ஐநோ இது கடுமையான விமர்சனம், பட் இதை தவிர எனக்கு வேறு வழி இல்லைங்க. அந்த பெண்களை அடக்கிட்டு போயிருக்காருங்க. டூ திங்ஸ். மஞ்சரியை she's already எல்லா ஆண்களும் சேர்ந்து கார்னர் பண்ணாங்க. All the female voices became muted voice. Anshita நான் இதில் சேர்த்துக்க போகிறதில்ல because Anshita is always on the guy's side. Jacqueline was a disappointment. Soundarya was a disappointment when it came to Manjari. மற்ற பெண்கள் ஆனந்தியில் எடுத்து சொல்கிற ஆனந்தி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களையும் அடக்கி the females voices they become marginalized and we become muted voices. It was very disheartening. நம்ம சமுதாயம் முன்னேறி வருது, நம்ம பெண்கள் இவ்வளோ நல்லா விளையாடுறாங்களே பெண்கள் அப்படின்னு நான் பாராட்டுற நேரத்தில் பெண்களை அடக்கிட்டு அராஜக முறையில் அடக்கிட்டு நீங்கள் வெளியே போனது விஜய் சேதுபதி ஏற்புடையதே கிடையாது. எனிவே, கம்மிங் பேக் டு த ஷோ, ஜெஃப்ரி ஆரம்பிக்கிறாரு. அவர் சாச்சனாக்கு விட்டு கொடுக்குறாரு. அங்கேயும் பாருங்கள், பெண்களுக்காக நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜாக்லின்ட்ட சொல்லி ஜாக்லின் வெளியில் சௌந்தர்யா அண்ட் ராயன் நினைக்கிறேன். நான் சொல்வேன் நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது, சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லி சத்தியம்லாம் வாங்கி அவங்க சொல்கிறது என்னென்னா ஜெஃப்ரி விட்டு கொடுக்க போகிறாரு கேப்டன்ஷிப்பை. அவர் கேப்டன்சியில் he doesn't want to be the captain anymore. சாச்சனா தான் கேப்டன் ஆகணும், அந்த பொண்ணுக்கு இது ரொம்ப தேவை. நான் நாமினேஷன் பாஸ் அவள் என்கிட்ட கேட்டால் அந்த டால் சம்மந்த விஷயத்தில் என்னால்
அதை வந்து அப்போ அவளுக்கு கொடுக்க முடியல. ஏன்னா அவளை நாமினேட் பண்ணதே நான் தான். இவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் நான் அவளுக்கு கொடுத்துருந்தேன்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நான் கொடுத்துருந்தேன்னா அது வந்து சரியா பட்டிருக்காது. அதனால தான் நான் வந்து சிவாவோட நான் விளையாடினேன். ஆனால் அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டதுக்கு வந்து இப்போ வந்து அதுக்கு ஒரு கைமாறு மாதிரி இது வந்து ஐம் ரியலி சேவிங் ஹர் ஃப்ரம் நாமினேஷன், அதனால் நான் விட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னது வந்து ஜாக்லின் சொல்லும்போது எனக்கு வாவ் ஜெஃப்ரி சச் டார்லிங், இன்னும் ஒரு மனித நேயம் அப்படின்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஐ வாஸ் டெல்லிங் யுகி when we were watching it together. ஆனால் அடுத்த நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜெஃப்ரி யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்ன ஜெஃப்ரி ஊருக்கே தம்பட்டை அடிச்சிருக்காரு. எல்லார்கிட்டையும் போய் சொல்லியிருக்காரு, நான் வந்து சாச்சினாக்காக விட்டு கொடுக்க போகிறேன், நான் சாச்சினாக்காக விட்டு கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த கை கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி தான் எங்களெல்லாம் வளர்த்துருக்காங்க. ஆனால் நீ வந்து விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி ஊருக்கே நீ சொல்கிறதுக்கு நீ கேமரா முன்னாடியே சொல்லிட்டு நான் சாச்சினாக்கிட்டே சொல்லிடலாமே, எங்களுக்கும் சொல்லிடலாமே, சொல்லிட்டு சத்தியம்லாம் வாங்கி யாருக்கும் சொல்லாதுன்னு சொல்லிட்டு நீயே போய் சொல்லும்போது தென் உன் மேலே இருக்கிற மரியாதை வந்து கம்மியாகுது. அதுதான் வாஸ் டிசப்பாயின்மெண்ட். அகெயின் ஆண்கள் விட்டு கொடுத்து நாங்கள் வந்து சீட்டு பிடிக்கணுன்றதான் கிடையாதுங்க. நீங்களாம் வந்து சீட்டு தேய்ச்சிட்டு இருக்கீங்க. பெண்கள் தான் அந்த நிகழ்ச்சியில் நிறைய விளையாடுறாங்க அப்படின்றது வந்து கேம்னா அந்த ரியாலிட்டி ஷோவை வந்து தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்கிறதே இப்போ வந்து பெண்கள் தான். ஆனால் நீங்கள் பாருங்கள், அடக்குமுறை தொடர்ந்து வருது. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்கள்லாம் சேர்ந்து குறிப்பாக தீபக்கோட தலைமையில் அருணுக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அருண் அவ்வளோ அராஜகம் பண்ணார் மஞ்சரிக்கு எதிராக. ஆனால் அதை சேர்ந்துக்கிட்டு தீபுக்கும் அந்த மஞ்சரி பின்னாடியே போய் கத்துனது, மேசை மேலே நின்று பேசினது, என்னை கேப்டன் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னது, அந்த அராஜகம் எதுவுமே ஒரு கேள்வி கூட கேட்கப்படவில்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருந்துச்சு. பட் எனிவே பாருங்கள், நான் திரும்ப இதுக்கு வரேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ வேதனைங்க, மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. பிகாஸ் திஸ் இஸ் அ சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்ங்க. ஸோ இதை பார்த்து எத்தனை பேர் கற்றுக்க போகிறாங்க? இது வந்து சமுதாயத்தில் வந்து கோடிக்கணக்கான மக்களை போய் சேரும் ஒரு நிகழ்ச்சி. இதில் நியாயத்தை கேட்டிங்கன்னா அந்த ஆடியன்ஸ் கூட்டிகிட்டு வந்திருக்காங்களே, அது என்ன ஆடியன்ஸ் எனக்கு புரியலைங்க. தப்பான விஷயத்துக்கெல்லாம் கை தட்டிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் வந்து என்னோட கமெண்ட்ஸில் நான் வந்து எழுதியிருக்கேன் பாருங்க, கிளாப்ஸ் போட்டு பெரிய சர்க்கிள், வாட் ஆர் தே கிளாப்பிங் ஃபார்? என்னங்க இந்த ஆடியன்ஸ்க்கு என்ன புரிதல் இருக்குது? இவ்வளோ நேற்று யுகேந்திரன் சொன்னது தான் ஞாபகம் வந்தது, நம்ம சமுதாயத்தில் இப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க நிறைய பேர் அப்படின்னு சொன்னது எனக்கு மனசுக்கு வேதனையாக இருக்குங்க. நியாயம் என்னன்றது. ஓகே, எனிவே கம்மிங் பேக் டு அருண் அண்ட் தீபக் வாண்ட்ஸ் டு செலிப்ரேட் அருண்ஸ் பர்த்டே. இது வரைக்கும் பிக் பாஸோட வரலாற்றிலே இல்லாத ஒரு செலிப்ரேஷன் அருணுக்கு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு வந்து வீட்டிலேருந்து ஒரு லெட்டர் வந்தது. என்ன காரணம்? அந்த லெட்டர் வந்து எதுக்காக நீங்கள் கொடுத்தீங்க? இது வரைக்கும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் அவரோட பிறந்தநாள் இதில் வருது கோயின்சைட் பண்ணுதுன்னா வித் த டைம் தட் ஹீஸ் இன் தட் டசன்ட் வாரண்ட். ஓகே, he gets a cake, that's it, all the best. அந்த மாதிரி ஒரு லெட்டரை கொடுத்து அவரோட ஃபேமிலியிலேருந்து அவருக்கு மட்டும் தனியாக உற்சாகப்படுத்துறது, இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் அ ஃபேர் கேம். இட் இஸ் நாட் அ ஃபேர் கேம். அண்ட் ஐ திங்க் ஓ மை காட், இது என்னங்க ஹங்கர் கேம்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பனிஜே அண்ட் விஜய் டிவி, அப்படி தான் எனக்கு தோணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே நம்ம அன்ஷிதா, ஆண்கள் பக்கமே இருக்கிற அன்ஷிதா போய் கேசரி கேக்லாம் செய்வாங்க. ஏற்கனவே அவருக்கு கேக் வந்தது, லெட்டர் வந்துச்சு, எல்லாரும் சேர்ந்து நண்பன் ஒருவன் வந்த பிறகு கொடையில். பட் தட் வாஸ் சச் அ கிரியேட்டிவ் திங். I must say that it was such a creative thing, wonderful gift for Arun, but I think he doesn't deserve it. அதுதான் விஷயம். பாட்டெல்லாம் பாடி அது அம்ப்ரெல்லா வச்சு 12 பண்ணி அதெல்லாம் பண்ணது பிரமாதமாக இருந்தது. பட் ஹி டசன்ட் டிசர்வ் இட் அப்படின்றது என்னுடைய எண்ணமாக இருந்தது. எல்லாமே தீபக்கின் ப்ரிப்பரேஷன், அது as in அவரோட he mooted the idea, right? ஸோ அது அப்புறம் பார்த்தீங்கன்னா விஷால் ராணக் பாருங்கள், எங்கேயும் வந்து திரும்ப வந்து பெண்கள் அடக்குமுறை திரும்ப வருது. விஷால் சொல்கிறாரு, இந்த மாதிரி தர்ஷிகாவும் நானும் தெளிவாக தான் இருக்கிறோம். அந்த தர்ஷிகாவோட இந்த ஸ்டோரிக்கு இந்த நெரட்டிவ்க்கு காரணமே நான் வெளியே போனால் எனக்கு இது மாதிரி லவ் ஸ்டோரிஸில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக, இந்த லவ் கெமிஸ்ட்ரி காட்டுறதுக்காக தான் நடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதுவும் எனக்கு ஏற்புடையதாக தெரியல. அங்கே வெளியில் போய் பார்த்துக்குறோம். பட் வெளியில் போய் பார்த்துக்கிறதா இருந்தாலும் உள்ளுக்கு நீங்கள் வந்து தர்ஷிகாவும் வந்து மேபி ஃபார் ஹர் பர்சனல் கெயின் ஷி குட் பி டூயிங் இட், பட் ஐ ஃபீல் தட் இட்ஸ் a wrong message to send out to the public. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டை அழிச்சதுனால என்ன நடந்துச்சு, உங்களுக்கு இப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கேட்குறாரு விஜய் சேதுபதி. அதில் வந்து ரெண்டு பேரோட மட்டும் ஐம் நாட் கோயிங் டு கோ த்ரூ த ஹோல் திங். தீபக் வந்து எந்திரிச்சு நின்று, ஜாக்லின் ஒரு தடவை வந்து எந்திரிச்சு நின்று அந்த என்ன நடந்துச்சுன்னு ஃபுல் ஸ்டோரியை வந்து பிரமாதமாக சொன்னாங்களே. ஐ வாஸ் இம்ப்ரெஸ். விஜய் சேதுபதி கூட கைத்தட்டு வாங்கி சொல்லி கொடுத்தாரு. அதை நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதை நான் திரும்ப ரிவைண்ட் பண்ணி ஒரு 3-4 தடவை பார்த்தேன். அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக பேசினான்னு அதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு தீபக் முயற்சி பண்ணுறாரு. அட்டர் ஃபெயிலியர், டோட்டல் ஃபெயிலியர். I couldn't sit there. I was like, can you please
be yourself. If you want to be someone else, there's already that someone else. You don't have to be someone else. நீங்களா இருங்க அப்படின்னு தோணுச்சு. பட் தீபக் வந்து அது பண்ணாரு. ராணவ் வந்து ஒரு விஷயம் சொல்வார், முதல்ல நம்ம 2 டீமாக விளையாடிட்டு இருக்கோம், இப்போ பல டீம்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு. அதுவும் உண்மையான விஷயம். அந்த கோடு எடுத்ததை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க ஒவ்வொருத்தட்டு கேட்டதில் அந்த 2 மட்டும் எனக்கு பிடிச்சிருந்த பதில்கள். அதாவது noteworthy points, not exactly for the good thing. Deepak is a negative thing, Ranav is a positive thing. அப்புறம் எப்படி வந்து எதிரி ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, இந்த கோட்டை அழிச்சதுனால யார் எதிரி வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, ஃப்ரெண்ட் எதிரி ஆயிட்டாங்க. அதுவும் வந்து ஹைலைட்டான சில மூமெண்ட் சொல்கிறேன். சத்யா எந்திரிச்சு நின்று ஜாக்லின் வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி அப்படின்னு சொன்னது வந்து ஏற்கனவே சொன்னது. ஹீஸ் ஆல்வேஸ் டார்கெட்டட் ஜாக்லின். நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் யூ ஹேவ் டு கிவ் தம் an opportunity to get to know them. அது வந்து அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த கிச்சன் டாஸ்கில் இருக்கிறதுனால, ஹீஸ் பார்ட் ஆஃப் த கிச்சன் டீம்ன்றதுனால அவரால் வந்து ஜாக்லினோட பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால ஷீஸ் அ சிஸ்டர்ன்ற மாதிரி சொல்கிறாரு. எனிமீஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அண்ட் விஷால்னு. இந்த ஜாக்லின் அண்ட் விஷாலுக்கும் இடையில இருக்கிற அந்த பனிப்போரை பற்றி ரஞ்சித் சொல்லுவாங்க, சாச்னா சொல்லுவாங்க, அன்ஷிதாவும் சொல்கிறாங்க. 4 பேர் இதை பற்றி சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்து எனிமீஸ் ஆனவங்க. இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தது இல்லைன்றது என்னோட அபிப்பிராயம். Vishal is always targeting Jacqueline, right? But of course, Jacqueline has disappointed me in terms of what has happened to Manjari. That was a separate topic. But idhula vandu, I felt that Vishal was always targeting Jacqueline, right? அப்புறம் பார்த்தீங்கன்னா ராயன் வந்து முத்துக்குமரன் அருண் வந்து எனிமீஸ் ஆயிருக்காங்கன்றது. சாச்னா வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஐ மீன் தட்ஸ் இட்ஸ் ஆப்வியஸ். பவித்ரா அண்ட் தர்ஷிகா வந்து பிரிஞ்சிட்டாங்கன்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அருண் அண்ட் மஞ்சரி பேரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அன்ஷிதா வந்து ஆனந்தி அண்ட் தீபக் சொல்லுவாங்க. அண்ட் தர்ஷிகா இப்போ ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவங்கக்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்து இப்போ தர்ஷிகாக்கும் அவங்களுக்கும் இடையில இடைவெளி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது விஷால் காரணமாக இருக்கலாம். ஏன்னா அன்ஷிதா இஸ் வெரி க்ளோஸ் டு விஷால் அண்ட் ஐ திங்க் தர்ஷிகா இஸ் நாட் ஹாப்பி அபவுட் இட். அதனால மேபி அவங்க விலகி இருக்கலாம். அதை வந்து இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் நண்பர்களாக இருந்தோம், இப்போ வந்து எனிமீஸ் மாதிரி இருக்கோம், அது இடைவெளி ஏற்பட்டிருக்குன்றது மாதிரி சொல்லுவாங்க. ஆனந்தி வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஜாக்லின் பற்றி சொல்லும்போது அந்த டீமில் இருக்கும்போது வேறு வழியே இல்லாமல் நான் ஜாக்லினோட க்ளோஸாக இருந்தேன்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. ஸோ இட்ஸ் வெரி கிளியர் தட் ஆனந்தி ஹேட் நெவர் ஃபெல்ட் கம்ஃபர்டபுள் வித் ஜாக்லின். அண்ட் அவங்க அழும்போதெல்லாம் ஜாக்லின் கட்டிப்பிடிச்சு அழுது வந்து ஐ ஃபெல்ட் தட் ஷீ ஜஸ்ட் மேட் யூஸ் ஆஃப் ஜாக்லின் பிகாஸ் அந்த நேரத்தில் எனக்கு ஒருத்தவங்களுக்கு தேவை, அதை நீங்கன்ற மாதிரி பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து யூஸ்வலி நீங்கள் பார்த்தீங்கன்னா மனசில் வேதனை இருக்கிறா, we go to someone we can trust, not to someone who's not going to treat us well or we are not comfortable with. பட் இதில் வந்து எப்படி ஆனந்தி அப்படி போனாங்கன்றது எனக்கு தெரியல. அண்ட் ஆனந்தி வெளியாவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிற இந்த பட்சத்தில் சிவா தான் வந்து has been evicted from the Big Boss house அப்படின்ற தகவல் எங்களுக்கு காத்து வாக்கில் வந்திருக்குது. இன்னொரு eviction இருந்தால் ஆனந்தி போகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குன்ற மாதிரி தகவல் வந்திருக்குது. ஆனால் இன்னும் டிசைட் பண்ணல இது அப்படின்னு தகவல் வந்திருக்குது. ஸோ சிவா has left அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சாச்சனா has been saved. ஆனந்தி could be the next eviction அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க if there's going to be double eviction. But if in the last minute they decide not to have a double eviction and then Shiva is already out, right? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யா வந்து சொல்கிறாரு, என்ன நீங்கள் பார்ட்டிசிபேட்டே பண்ணலன்னு விஜய் சேதுபதி கேட்குறாரு. அந்த நேரத்தில் வந்து எந்திரிச்சு நின்று பேசும் சத்யா இம்ப்ரெசிவாக பேசுவார். திரும்புகிற இடமெல்லாம் கன்னி வெடின்னு சொல்வார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் சொன்ன இவ்வளோ பேச்சு திறமை இருக்கு. ஐம் நாட் சேயிங் தட் ஹி whatever he said I'm agreeable to what he said. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ சரளமாக உங்களால் பேச முடியுதுன்னா அப்போ ஏன் அப்படி எப்போதுமே பின்னாடி பேசுகிற நீங்கள் எல்லோரும் முன்னாடி பேசினா நல்லது தானே அப்படின்றது வந்து எனக்கும் ஃபீல் ஆனிச்சு. ராணவ் வந்து சொல்வார், இந்த மாதிரி ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், எப்போதுமே ஒருத்தவங்க தப்பு பண்ணால் அந்த தப்பு நம்ம மேலே சுமத்தி நம்மளை வந்து கெட்டவங்களை காட்டுவாங்க, அதனால் அந்த ப்ரெஷர் இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஐம் ஏபிள் டு திங்க் ஃபார் மை செல்ஃப் அண்ட் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த வீட்டில் உள்ளவங்க இந்த நிகழ்ச்சி பார்க்குற நிறைய பேருக்கு யூ ஹேவ் டு டூ அந்த சொந்த யோசனைன்றது வேணும். விஜய் சேதுபதியோட லீடை கொடுத்து நீங்கள் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா இது வந்து நியாயம் கிடையாது, நேர்மை கிடையாது. அண்ட் விஜய் சேதுபதி has disappointed people. I'm very sure there are many of you like me who are disappointed with what விஜய் சேதுபதி has done. ஸோ அவர் வந்து தான் இவர் தான் நீதிபதி அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஓ மை காட், இந்த காட் ஆஃப் லோ திஸ் இஸ் ஸோ ராங்க. இந்த மாதிரி நீதிபதிகள் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் அமெரிக்காலலாம் கேட்கலாம், தேவையில்லாமல் அந்த if you look at it, the African Americans எல்லாம் வந்து incarcerate பண்ணி வச்சுருவாங்க 28 years 40 years. அதுக்கப்புறம் they will release him because there's no proof. அதுக்கப்புறம் but you have taken away 20 to 40 years of a person's life. நீ என்னத்த millions of dollars கொடுத்தாலும் you have taken those years, எதுவுமே காம்பன்சேட் ஆகாது. அதுதான் இன்றைக்கி வந்து பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி. அவர் நியாயம் நேர்மை இது எல்லாத்தையும் மறந்து
பெண்களுக்கு எதிரான அக்ரெஷனை வந்து நார்மலைஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் தட்ஸ் ஸோ டிசப்பாயிண்டிங். Anyway, coming back to the show, நீங்க பார்த்தீங்கன்னா அந்த self-realization, all the contestants have to have it because they cannot take the lead from Vijay Sethupathi. He doesn't have that caliber based on what he has done in yesterday's show. அப்படின்றது தெளிவாக தெரியுது. I volunteer to be part of his team, the grassroots team, to give him feedback about what's happening in the Big Boss house. Big Boss வீட்டில் உங்களுக்கு வந்து என்ன நடக்குது, ஏது நடக்குது, கான்டெக்ட் புரியல அப்படின்ற பட்சத்தில் I can do that for you just to give you, ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது. You don't even have to pay me, but I'm willing to do that because நீங்கள் நியாயத்துக்காக நிற்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இது எப்போதுமே பெண்களை தான் தாக்கி பேசுகிறாங்க. ஆண்கள் தீபக் சார் என்னங்க தீபக் சார், எனக்கு புரியலங்க. தீபக் அவ்வளோ அராஜகம் பண்ணியிருக்காரு, மேசை மேலே ஏறி கத்தியிருக்காரு, அந்த பொண்ணு பின்னாடியே போய் அக்ரெஸ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு so much of aggression towards her. நீங்கள் ஒரு வார்த்தை கேட்காம தீபக் சார்னா ஹீஸ் a good captainன்ற மாதிரி பாராட்டு தெரிவிச்சுட்டு போகிறாருங்க. எனக்கு புரியலங்க இந்த அராஜகத்தை, இதெல்லாம் ஒன்றுமே நம்மளால கேட்க முடியல. நம்ம பேசத்தான் முடியுது. இட்ஸ் ஃபாலிங் ஆன் டெஃப் இயர்ஸ் அண்ட் தட் டிஸப்பாயிண்ட்ஸ் மீ. That really disappoints me. Oh my God. எனக்கு தெரிலங்க. எனிவே, கேப்டன்சி பற்றி கேட்கும்போது முத்துக்குமரன் எழுந்திரிச்சு பேசி அவரும் வந்து எல்லார் மனசுலேயும் ஒரு பயத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காரு விஜய் சேதுபதி. எல்லாரும் பேசுகிறதுக்கு தயங்குறாங்க, பயப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே முத்துக்குமரன் எழுந்திரிச்சு நின்று இது வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. அதாவது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து அவர் வந்து எப்படி சொல்லுவாருன்னா, தீபக் வந்து முதலாளி, அருண் வந்து மேலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை மழுப்புவாருங்க. அதுதான் எல்லாம் பயப்படுறாங்க விஜய் சேதுபதிக்கு. அவருக்கு என்ன பதில் வேணுன்றதை யோசிச்சு பேசுகிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. என்னோட யோசனை என்ன, என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்றதை பதிவு பண்ணுறதுக்கு போட்டியாளர்கள் பயப்படுறாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி என்ன எதிர்பார்க்குறாரு, அவருக்கு என்ன பதில் வேணுமோ அதுதான் வந்து போட்டியாளர்கள் சொல்லணும்னு, இல்லாட்டினா he gets angry with them. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து அவர் வந்து அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாரு. எனிவே, அப்புறம் ஆனந்தி கேட்டால் ஆனந்திக்கு மட்டும் இல்லை, இஸ் நாட் குட், கேப்டன்சி டாஸ்க் இஸ் நாட் குட்ன்றது சொல்லுவாங்க. மிலிட்ரி மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதெல்லாம் வந்து எனக்கு கேட்குறதுக்கு ஐ தாட் ஓகே ஆனந்தியாச்சும் பேசுகிறாங்களே அப்படின்னு. பட் அப்புறம் அவங்களும் வந்து பின் வாங்குவாங்க. ஏன்னா இவர் விஜய் சேதுபதி துருவி கேட்டோன்னே தட் ஆல்சோ ஹேப்பன்ஸ், ரைட்? ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, ஆனந்தி சொல்லுவாங்க, தீபக் வந்து அருணுக்கு, ஆனந்தி சொல்லுவாங்க மஞ்சரி சொல்லுவாங்கன்னு சரியா தெரியல, அவங்க சொல்லுவாங்க தீபக் அருணுக்கு கொடுக்குற ஸ்பேஸ் மாதிரி மற்றவங்க யாருக்குமே கொடுக்குறது இல்லை. ஆனந்தி சார் சொல்லுவாங்க, என்னுடைய கேள்விக்கும் பவித்ரா கேள்விக்கும் குறுக்க பூந்து பேசுனா, ஆனால் அருண் பேசினா மட்டும் அமைதியாக இருக்கிறாரு. அண்ட் இட் இஸ் வெரி வெரி ட்ரூ. தீபக் யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்களுக்குலாம் வந்து he will give them space and let them say and share their perspective. மற்றவங்களாம் அடக்கி தான் அவர் வந்து கேப்டன்சி டாஸ்க் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து ஐ ஃபெல்ட் இஸ் ஒன்றுமே கேட்கலங்க, அவ்வளோதான் விஷயம். திரும்ப அந்த மனசில் உள்ள வேதனையை தான் என்னால் புலம்பிகிட்டு இருக்கேனே தவிர வேறு எதுவும் என்னால் பண்ண முடியல. ஓகே, அப்புறம் வந்து ஜாக்லின், என்னங்க மனசாட்சி இல்லாமல் ஜாக்லின் சொல்கிறாங்க, தீபக்கோட பெஸ்ட் வெர்ஷனை நான் வந்து அவரோட கேப்டன்சியில் தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பவித்ரா வந்து அவ்வளோ எதிர்த்து பேசினவங்க வந்து இப்போ 60-40 நல்லா தான் பண்ணாருன்னு மண்டே ஆடுறாங்க. இந்த ஹர்ட் மென்டாலிட்டி பேசிக்கலி பிகாஸ் இவர் தான் ஷெப்பர்ட் நம்ம விஜய் சேதுபதி. இங்கே தட்டி அங்கே தட்டி இப்படி அப்படின்னோன்னு எல்லாம் ஒரே டைரக்ஷனில் போகிறாங்க. அவருக்கு என்ன வேணுன்றதை வந்து மைண்டில் முடிவு பண்ணிட்டு வந்து நிற்கிறாரு. அண்ட் ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, ஆடியன்ஸ் இஸ் ஸ்மால் சாம்பிள், they are not representative of the wider audience. அங்கே இருக்கிறவங்க அன்னைக்கு வந்தவங்களை முக்கால்வாசி பேர் வந்து தீபக்கோட ரசிகர்கள்னு வச்சுப்போம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஸோ விஜய் டிவி மூலமாக வந்திருக்கும் ரசிகர்கள். தீபக்கோட ஒய்ஃப் ஏற்கனவே வந்து விஜய் டிவியில் ஒர்க் பண்ணவங்க, ரஞ்சினி. ஐம் நாட் சேயிங் திஸ், நான் வந்து சும்மா ஐம் throwing it out to you to think, right? So தீபக்கோட ஒய்ஃப் ரஞ்சினி வந்து விஜய் டிவியில் ஒர்க் பண்ணவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த விஜய் டிவியில் வந்து what if all her supporters, தீபக்கோட சப்போர்ட்டர்ஸ்லாம் she had brought them in. I'm not saying it happened, அடிக்கோடிட்டு சொல்கிறேன். I'm saying it's not. I'm just saying for example. ஸோ அங்கே உள்ளவங்க எல்லாம் அருணுக்கும் தீபக்கும் தானே கை தட்டுவாங்க, பிகாஸ் தீபக் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் தீபக்கோட ப்ராடஜி தான் அருண். ஸோ அதுக்காக கை தட்டுனா நீங்கள் என்ன விஜய் சேதுபதி என்னங்க, யூ நீட் டு மேக் அ ஸ்டாண்ட், அ கிளியர் ஸ்டாண்ட். யூ மஸ்ட் மேக் கம் டு அன் அண்டர்ஸ்டாண்டிங். யூ ஹேவ் அன் இண்டிவிஜுவல் தாட். எது சரி எது தவறுன்னு உங்களோட மாரல் கம்பஸிங்க, யூனோ. ஸோ ஐ டோன்ட் நோ.
எல்லாருக்கிட்டையும் இவர் வந்து விஜய் சேதுபதி கேட்குறாரு, நான் சொல்கிறது சரி தானே ஆமாவா இல்லையான்னு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்டுங்க. சாச்னா ஆரம்பித்து சாச்னா வந்து 70-30 சொல்லி அவங்க சொல்கிறாங்க, அப்போ இதுக்காக பூ வெட்டுனீங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் சாச்னாவோட போல் மேட்ரு கொண்டு வராரு. போல் மேட்ரு கொண்டு வந்து அதுலேருந்து அந்த பொண்ணு பேசின கதையெல்லாம் ஹி வாஸ் லூசிங் பேஷன். ஒரு கட்டத்தில் சேரை கொண்டு வந்துட்டாரு. சாச்னாவை நிற்க வச்சு நீ பூ வெட்டினது தப்புன்ற மாதிரி அந்த பொண்ணு ஒத்துக்க வச்சாருங்க. அது இஸ் ரியலி ராங். அந்த பொண்ணு வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொன்னவில்லை, நானும் ஒருத்தி. ஆனால் அந்த பூ வெட்டினதுக்கு நான் வந்து சாச்னாக்கு வந்து நான் பாராட்டு தெரிவித்தேன். ஆனால் இவர் வந்து ஹி ரெப்ரிமாண்டட் ஹர். அந்த பொண்ணு வந்து திணறுவா, என்ன செய்யறது எது செய்யறது, என் மேலே கோவப்படுறாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பா. ஸோ நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி யூ ஃபோர்சிங் சம் ஒன் டு சே யூ விக்டிமைசிங் த பர்சன், மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க. அண்ட் ஐ திங்க் ஓ மை காட். அதில் வந்து சாட்சினா சொல்லுவாங்க, ஜாக்லின் அண்ட் தர்ஷிகா வந்து அவங்க வந்து சமையலில் வந்து கஷ்டப்பட்டதுனால அந்த ப்ரெஷருக்காக தான் நான் வந்து இடையில வந்து நான் பேசினேன் அப்படின்னு சொல்வா. அதில் வந்து ஜாக்லின் அண்ட் தர்ஷிகா எந்திரிச்சு சொல்லுவாங்க, ஒன்றுமே கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஜாக்லினும் இல்லைன்ற மாதிரி தலையாட்டுவாங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்டுங்க. இந்த மஞ்சரிக்கும் அவங்களுக்கும் நடந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே ஜாக்லின் வந்து முதல்ல அந்த பொண்ணு என்ன கேட்பா, எனக்கு கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி கொடுன்னு கேட்பா. ஓகே, ஏற்கனவே 5 பேர் சாப்பிடல, நாங்களும் இன்னும் சாப்பிடல, என்ன நான் எங்களுக்குலாம் வயிறு இல்லையா, எங்களுக்குலாம் பசிக்காத, அப்படி இப்படின்னு இவங்க பேசுனது ஜாக்லின். அப்போ உங்களுக்கு ப்ரெஷர்லாம் தானே பேசுனீங்க, யூ ப்ரெஷரைஸ், யூ ஃபெல்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல், உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்க. பட் உங்களில் பல பேர் என்ன சொல்கிறீங்க, நைட்டில் வந்து இவங்க எல்லாருமே வந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்றாங்கன்ற மாதிரி நீங்களாம் எனக்கு சொல்கிறீங்க. ஸோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஜாக்லின் கம்ப்ளைண்ட், ஷி சேட் தட் எங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லைன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. தர்ஷிகா சொல்லுவாங்க, எங்கள் மேலே தான் தப்பு, நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோன்னு தர்ஷிகா சொல்லுவாங்க. சௌந்தர்யா அவங்க டீமில் இருந்ததே தெரியலன்றாங்க. அப்போ கேப்டன்சி எப்படி கிச்சன் டீமுக்கு அவங்க கிச்சனில் யாரெல்லாம் வேலை செய்யணுன்றதே தெரியலனா தென் கேப்டன்சி ஹஸ் ஃபெயில்ட். உங்களுக்கு இன்னும் ரெஜிஸ்டர் ஆகலை. சௌந்தர்யா வந்து நான் மறந்துட்டேன், அப்பப்போ வருவேன்ற மாதிரியும் சொல்கிறாங்கன்னா, அண்ட் வை மஸ்ட் ஃபீமேல்ஸ் ஒன்லி குக்? ஏன் தர்ஷிகா அண்ட் ஜாக்லின் மட்டும் தான் சமைக்கிறாங்க, மற்றவங்க ஏன் சமைக்க மாட்டாங்க? சத்யாவுக்கு சமைக்க தெரியாதுன்னா அப்போ அருண் என்ன பண்ணுறாரு? அப்போ தீபக் என்ன பண்ணாரு? கேப்டனாக இருந்து ஆர்டர்ஸ் மட்டும் தான் கொடுக்குறது உங்களோட வேலையா? அப்போ நீங்கள் பாஸா லீடரா? எனக்கு புரியலங்க. யூ சப்போஸ் டு பி அ லீடர், ரைட்? தீபக் அங்கே இருந்து வெறும் இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கொடுக்குறதாருன்னா அவர் பாஸாக இருந்திருக்கிறாரா? எனக்கு புரியல. அப்போ நீ ஏன் தீபக் இறங்கி ஒன்றும் செய்யலை? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த பொண்ணுக்கு மட்டும் சமைச்சிட்டு எங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லை. இவ்வளோதுக்கும் அந்த மஞ்சரி என்ன கேட்குறா, கல் கொடுங்க, நீ செய்யக்கூட வேண்டாம், கல் கொடுங்க. முடியாது. நாங்கள் அடுத்த வேலை சமைக்கணும், அடுத்த வேலை சாப்பாடு கொடுக்கணும். சரி, வெல் அண்ட் குட். பட் நான் வந்து உங்களை இன்டரப்ட் பண்ணலையே, உங்களோட வேலையை நான் தடுத்து நிறுத்தலையே. எனக்கு வேணுங்கிற ஒரு விஷயத்த உங்களால் வந்து கொடுக்க முடியாத பட்சத்தில் நான் என்ன சொல்கிறேன், நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அதுவும் முடியாது. ஃப்ரிட்ஜு திறக்க முடியாது, ஃப்ரிட்ஜு பெர்மிஷன் கேட்டு திறக்கணும், அடுப்பு யூஸ் பண்ண முடியாது. எனக்கு தெரியலங்க யாரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், யாரோட வீடுன்னு எனக்கு தெரியலங்க. இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைக்கலாங்க, ஆனால் அதுக்கு நீ இந்த அளவுக்கு பண்ணுறது வந்து ரொம்ப அராஜகமாக எனக்கு தெரிஞ்சது. கேப்டன் ஹேட் டோட்டலி ஃபெயில். பட் அவருக்கு வந்து பாராட்டு தெரிவித்து அவர் வந்து இப்போ தீபக் வந்து சாட்சினார் சொல்கிறாரு, நீ அடுத்ததில் நீ வின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, நான் உனக்கு அட்வைஸ் இல்லை, நான் உனக்கு வந்து வழி நடத்துறதுக்கு என்ன உதவி வேணாலும் கேளு, நான் தாராளமாக பண்ணுவேன். ஐ வாஸ் திங்கிங் இன் மை மைண்ட், ப்ளீஸ் அவர்கிட்ட போகவே போகாதம்மா அப்படின்னு. ஸோ எனிவே மஞ்சரி பார்த்தீங்கன்னா, மஞ்சரியோட இன்சிடென்ட் வந்து சரியாக வந்து அவர் அட்ரஸ் பண்ணல. ஹி வாண்டட் டு லீவ். மஞ்சரி நிற்க வச்சு அவளை வந்து ஹி ஐசோலேட்டட் ஹர், ஹி மேட் ஹர், ஹி belittled her, and he normalized the aggression that she faced by the males. எல்லா ஆண்களும் சேர்ந்து ஒரு ஆண் வந்து குரல் கொடுத்தாராங்க மஞ்சரிக்கு. ஈவன் முத்துக்குமரன் was such a disappointment. ஓ மை காட். அந்த பொண்ணை வந்து ஐ டோன்ட் நோ ஹவு ஷீஸ் டேக்கிங் இட், என்ன ஃபீல் பண்ணுறான்னு எனக்கு தெரியல. பட் விஜய் சேதுபதி was such a disappointment. The men in the house are such a disappointment. The patriarchal Vijay TV and Manny J are such a disappointment. What has happened was aggression against women and they've normalized it, and I think I cannot condone this. இதை வந்து எப்படி வந்து maybe some women organization can go and make a petition or give some pressure and make them realize that you cannot do this to women and get away with it. இது எப்படிங்க இந்த மாதிரி பண்ணலாம்? அந்த பெண்ணோட அவள் கேட்டதே தவறுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு வந்து நிறைய கேள்வி கேட்குறா, இரிட்டேட்டிங்காக இருக்கீங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து இப்படி கத்தி அந்த பொண்ணை அடக்குவீங்களாங்க? அவளை அத்தனை ஆண்கள் இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட நின்று அருண், தீபக், சத்யா எல்லாம் அப்படி கார்னர் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட கத்துறது, சிவா, ஓ மை காட், சச் அ டிசப்பாயின்மெண்ட்ங்க. இந்த மாதிரி நீ பண்ணலாமா ஒரு பொண்ணுக்கு?
and Vijay Sethupathi was a total disappointment. இதுக்கு மேலே இன்றைய நிகழ்ச்சி என்னத்தை பார்க்குறது அப்படின்னு தோணுது. பட் எனிவே எவிக்ஷன் பார்க்கும்போது சிவா ஹாஸ் பின் எவிக்டட் அப்படின்றது தான் எங்களுக்கு காத்து வாக்கில் வந்த தகவல். நாளைக்கு ரிவ்யூ பார்ப்போம். இட்ஸ் கோயிங் டு பி another disappointmentன்றதுல சந்தேகமே கிடையாது. பட் மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.